ஒரு வியூவர் ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காரு. அதாவது அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆன்லைன் கேமுக்கு ஆளாயிட்ட மாதிரியும் அதுக்கு அடிமையாயிட்ட மாதிரியும் அது ஒருத்தருக்கு தூண்டுதலின் காரணமாக அவர் உயிர் விடுற சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்றதுனாலையும் அவருக்கு இந்த ஆன்லைன் கேமுக்கும் அவர் உயிரை விடுறதுக்கும் காரணமாக இருந்தவங்க அப்படின்றத பற்றி ஒரு வாக்குமூலம் ஒன்று கொடுத்து உயிரை விட்டுருக்காரு. ஸோ இது மேற்கொண்டு வழக்கு எப்படி நடத்துறது, அவருக்கு தப்பு செஞ்சவங்களுக்கு எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு 2 டைமென்ஷன்ஸ் இருக்குது. முதல் டைமென்ஷன் பார்த்தோன்னா டையிங் டிக்ளரேஷன் அப்படின்றது மரண வாக்குமூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பழைய கிரிமினல் பழைய இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்திய சாட்சியங்கள் சட்டம் அதில் செக்ஷன் 32 கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ புதுசாக இருக்கிற பாரதிய சாட்சி அத்தியாயத்தில் செக்ஷன் 26 கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த செக்ஷன் 26லையும் செக்ஷன் 32லையும் கொடுக்கப்பட்டிருக்கிறதோட ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, யாரும் அவரை படைத்தவரை ஒரு வாயில் ஒரு பொய்யோட சந்திக்க மாட்டாருன்ற நம்பிக்கை இருக்குது. சட்டத்துக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, பொதுவான ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது இறக்கும் தருவாயில் யாரும் பொய் சொல்லி சாக மாட்டாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கொடுக்குற ஒரு டிக்ளரேஷனுக்கு நிறைய வேல்யூ இருக்குது. டையிங் டிக்ளரேஷன் கேன் ஃபார்ம் த சோல் பேசிஸ் ஆஃப் அ கான்விக்ஷன். அவர் இருக்கும் தருவாயில் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குமூலம் மரண வாக்குமூலம்னு சொல்லக்கூடிய அந்த வாக்குமூலம் ஒருத்தருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரே காரணமாக கூட இருக்கலாம். வேறு எந்த ப்ரூஃபும் வேணாம், இது மட்டுமே ப்ரூஃபாக இருந்தால் கூட போதும். இதை வச்சு ஒருத்தருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு வேல்யூ இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சாதாரணமாக ஒரு கான்ஃபெஷன், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ்கிட்ட கொடுத்தா, போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது ஒரு போலீஸ்காரங்க கிட்ட கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கு வேல்யூ கிடையாது. ஆனால் டையிங் டிக்ளரேஷன் ஒரு போலீஸ்க்கு கொடுத்தாலும் சரி அதுக்கு வேல்யூ உண்டு அப்படின்னு. ஏன்னா இருக்கும் தருவாயில் கொடுக்கப்படுற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இதுக்குன்னு தனியாக ஒரு மதிப்பீடு, தனியாக ஒரு வேல்யூ ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கு சட்டத்தில். ஸோ இந்த மரண வாக்குமூலம் ஒருத்தர் கொடுத்துருக்காருன்றதை பேஸ் பண்ணி மட்டுமே இன்னொருத்தருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஆணிவேராக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இது ஒரு டைமென்ஷன். அதாவது அவங்களுக்கு என்ன எவிடன்சஸ் இருக்குது, அவங்க சொன்னதை பேஸ் பண்ணி பார்த்தா எதிராளிக்கு எதிரான என்ன எவிடன்சஸ் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ அடுத்த டைமென்ஷன் இந்த கிரிமினல் ப்ரொசீடிங்ஸை, அதாவது நடைமுறைகளை எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி நடத்துறது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஒருத்தர் ஒரு டெத்துன்றது இருக்கும்போதே இவங்க சொல்கிறத பார்த்தா சூசைடாக இருந்திருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு அன்நேச்சுரல் டெத்து, இயற்கை இல்லாத ஒரு மரணம் ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு ஸ்டாண்டர்டாக போஸ்ட்மார்ட்டம்ன்றதை பண்ணுவாங்க. போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி இதை ஒரு ரெக்கார்டில் ஏற்றிக்கிறதுன்றது உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு தகவல் ஒன்று இருக்குது, ஒரு மரணம் ஒன்று நிகழ்ந்திருக்கு, இது இயற்கைக்கு விரோதமானது, இது சாதாரணமாக நடந்த ஒரு மரணமாக இருக்காது, நேச்சுரல் டெத் கிடையாது, அதனால அன்நேச்சுரல் டெத்துன்றதுனால அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை ஒரு எஃப்ஐஆராக பதிவு செய்கிறது போலீஸ் செய்யக்கூடிய ஒரு டியூட்டி. சரி, அப்படின்னா கேஸுன்றது பதிவாக ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்திலேயே இது வாக்குமூலத்தை போலீஸ்கிட்ட கொடுத்துருப்பாங்க. இவங்க போலீஸ் இதை கன்சிடர் பண்ணி இதை ரெக்கார்டில் ஏற்றிட்டு இருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் எந்த விதமான இன்வெஸ்டிகேஷனும் நடத்தலை அப்படின்ற பட்சத்தில், ஒரு இன்ச்சு கூட முன்னாடி நகரில் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு கேள்வி. ஒருவேளை இந்த வாக்குமூலமே போலீஸ்கிட்ட போகாமல் ஜஸ்ட் சூசைடுன்றது மட்டுமே ரெக்கார்ட் ஆகிருக்குன்னா இதை பேஸ் பண்ணி இதை எப்படி ரெக்கார்டில் ஏற்றுறதுன்றது இன்னொரு கேள்வி வருது. சரி, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இன்வெஸ்டிகேஷன் நடக்கலை, எஃப்ஐஆர் பதிவாயிடுச்சு, இன்வெஸ்டிகேஷன் நடக்கலை அப்படின்னா எஃப்ஐஆர் பதிவானது மட்டுமே அடிப்படையாக வச்சுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷனை துரிதப்படுத்த சொல்லி வேண்டி ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணலாம். பெட்டிஷன் டு எக்ஸ்படைட். புதுசாக இருக்கிற பாரதிய நகரக் சுரக்ஷா சமிதாவில் செக்ஷன் 528 கீழே ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை வேகப்படுத்த சொல்லி கேட்கலாம். அது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஒருவேளை இன்வெஸ்டிகேஷனே நடக்கலை, ஆரம்ப கட்டமே தாண்டல, இந்த மெட்டீரியல்ஸை ஒரு போலீஸ் காக்னிசன்ஸே எடுத்துக்கல, இல்லை எஃப்ஐஆர் போட்டு சூசைடு ஆனால் காரணம் தெரியலன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருந்ததுன்னா இந்த எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்
அப்படின்னு சொல்லி ஒன்றத்தை ஃபைல் பண்ணலாம். பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 200 கீழே ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்னு சொல்லும். இந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஃபைல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கிட்ட இருக்கிற எவிடன்ஸஸையும் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுத்துட்டு இந்த பேஸ் பண்ணி ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நடந்திருக்கு, அதனால இதை பேஸ் பண்ணி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட முறையிடலாம். ஸோ இது 2 பாசிபிலிட்டி இருக்குது. இது கிரிமினல் ப்ரொசீடிங்ஸை வந்து நகர்த்துறதுக்கான வழிமுறைக்கு. சரி, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எதிராளிக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அவருக்கு பாசிபிள் டிஃபென்சஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த கேஸை அனலைஸ் பண்ணும்போது. எதிராளி கொடுக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ், ஸ்டாண்டர்டான ஒரு டிஃபென்ஸ் என்னென்னா, நம்ம ஏற்கனவே ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் சூசைட் கேஸ் பற்றி நம்ம ஒரு சில வீடியோஸ் முன்னாடி ஒரு 3 to 4 வீக்ஸ் முன்னாடின்னு நினைக்கிறேன் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது டீச்சர் வந்து சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட் வந்து சூசைட் பண்ணிட்டா நோட் புக்கில் வந்து டீச்சரோட பேரை எழுதி வச்சாலே தவிர்த்து அவள் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தூண்டுதலாக இருக்கிற மாதிரி நான் எந்த காரியமும் செய்யலை, அவங்க கொஞ்சம் வீக் மைண்டடாக இருந்தாங்கன்றதுனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்து ஒரு டிஃபென்ஸ் எடுத்தாங்க. சிமிலர் டிஃபென்ஸை எதிராளி இந்த பர்டிகுலர் கேஸில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஆன்லைன் கேம் ஆடுறதுக்கு நான் தூண்டுதலாக இருந்தேன்றது உண்மை, நான் வந்து என்கரேஜ் பண்ண உற்சாகப்படுத்தினேன், அதனால எதனா பணம் சம்பாரிச்சேன்றதும் உண்மையாக இருக்கலாம். ஆனால் இதனால் நீங்கள் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களோட நார்மல் டிகிரி ஆஃப் ப்ரூடன்ஸை வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாமல் சாதாரணமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புத்தி சுவாதீனத்தை நீங்கள் வெளிப்படுத்தாமல் நீங்கள் இதுக்கு அடிக்ட் ஆகிட்டு நீங்கள் விளையாடிட்டு அதுக்கப்புறம் பழைய ஏன் மேலே போடுறது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு பாசிபிலிட்டி தான், யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸை எதிர்த்தரப்பினர் எடுக்கும்போது இதை எப்படி அகெயின்ஸ்டாக ப்ரூவ் பண்ணுறது, இந்த டிஃபென்ஸை எப்படி உடைக்கிறது அப்படின்றது எப்போவுமே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க ஒரு விக்டிம்க்கு வந்து அக்யூஸ்ட் எடுக்கக்கூடிய டிஃபென்ஸை உடைக்க வேண்டியது ஒரு கடமை. ஸோ அதை எப்படி உடைக்கிறது அப்படின்றத பார்த்தோம்னா, இவர் இந்த கேமுக்கு தூண்டுதலாக ஒரு வரம்புக்கு மீறி தூண்டுதலாக இருந்தார் அப்படின்றதுக்கு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு கால் ரெக்கார்டிங்ஸ் எதனா இருந்தால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா அடிக்கடி டெக்ஸ்ட் மெசேஜஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ் எதனா இருந்ததுன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனா ஸ்கைப்லேயோ இல்லை வேறு எதனா வீடியோ கால்ஸ்லேயோ அவங்களுக்கு நடுவில் இருந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் எதனா ஒரு பேசினாங்கன்றதுக்கான ரெக்கார்டு, மணிக்கணக்கில் அதில் பேசினாங்கன்றதுக்கான ரெக்கார்டு இருந்தால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பக்கம், ஒன் பார்ட் ஆஃப் இட். இதுக்கு 2வது பார்ட் பார்த்தோம்னா, இவர் சாதாரணமாக இந்த மாதிரி வலைகளில் உழக்கூடியவர் கிடையாது, வீக் மைண்டட் பர்சன் கிடையாது. இவரை தூண்டி இவரை ஒரு ஸ்கேப் கோட்டாக யூஸ் பண்ணி இந்த கேம்லேருந்து அவர் வந்து பணத்தையோ இல்லை வேறு எதனா ஒரு கிராட்டிஃபிகேஷனோ இவர்கிட்டேருந்து வாங்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு, சாதாரணமாக வீக் மைண்டட் பர்சன் கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுறது ஈஸி. இந்த உத்தியோகத்தில் இருக்கார், இந்த வேலை செஞ்சிட்ருக்காரு, இவ்வளோ படிச்சிருக்காரு, இந்த பொசிஷனில் இருக்கார் சொசைட்டிலன்னு சொன்னாலே போதும். ஸோ இது 2 டைமென்ஷனையும் ப்ரூவ் பண்ணணும்னா நார்மல் டிஃபென்ஸ் எடுக்கக்கூடியவங்க, அபெட்மெண்ட் டு சூசைட் கேசஸில் அக்யூஸ்ட் எடுக்கக்கூடிய சாதாரணமாக எடுக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸுக்கு வந்து அவர் தகுதி அற்றவர் ஆகிடுவார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து எப்படி அந்த கேஸை ஃபர்தர் கொண்டு போகிறதுன்றதுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த கேஸ்க்கு நமக்கு இருக்கிற மெரிட்ஸை பார்த்தோம். அடுத்தது அந்த கேஸை எப்படி இனிஷியேட் பண்ணுறது, எப்படி அந்த கேஸை வந்து எப்படி தூண்டி விடுறதுன்றதை பார்த்தோம். அடுத்தது ஃபர்தராக அந்த கேஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி அக்யூஸ்டுக்கு தண்டனை எப்படி வாங்கி கொடுக்கறதுன்றதை நம்ம இப்போ பார்த்தோம்.